நாங்கள் இந்த மாதிரி வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். இங்கே ஜினிபோல் ட்ரெக் தமிழ்நாடு இருக்குது. நாங்கள் வந்து திடீர்னு தான் பிளான் பண்ணோம். எங்களால் போக முடியுமா என்ன, நாங்கள் பிகினர்ஸ் தான். பட் ஆனால் போகிற மாதிரி தான் இருக்குது. எல்லாம் ஸ்டார்டிங் ஏஜ் அந்த மாதிரிலாம் போகலாம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. போகிறவள்ள யானையெல்லாம் பார்த்தோம். நம்ம நடந்து போகிற இது வந்து நம்ம காரில் போகிறதோட நம்ம நடந்து போகிறப்ப நிறைய விஷயம், செடியெலாம் என்ன இருக்குது, அந்த மெடிசனல் வேல்யூஸ், அப்புறம் எப்படிலாம் அழகாக இருக்குது செடி, அப்புறம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இங்கே இருக்கிறவங்களாம் எப்படி வாழ்கிறாங்க, அருவிலாம் அழகாக இருந்துச்சு. நான் பார்த்துட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு. கூட வந்து எங்களோட ட்ரெக்கிங் கூட வந்தவங்க வந்து மணிகண்டன் மணி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக, கேரிங்காக கூட்டிகிட்டு போனாங்க. போகிறப்ப நல்லா ஜாலியாக பேசிகிட்டே போனோம். நான் ஒரு 8 யானை பார்த்தோம் போகிறப்ப. அப்புறம் அதோட செடி, அந்த மரம், அதோட எக்ஸ்ப்ளனேஷன், அதோட மருத்துவ குணங்கள் அதெல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ ட்ரெக்கிங் போகிற இதே தெரியல, டயர்டே தெரியல. போயிட்டு அங்கே அருவி இருந்துச்சு. அருவி கீழே ரொம்ப கேரிங்காக அவ்வளோ கைப்பிடிச்சி நல்லா கூட்டிகிட்டு போனாங்க. கீழே விழாமல் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் நல்லா தண்ணிலாம் எடுத்து கொடுத்து ரொம்ப வீட்டில் இருக்க பையன் மாதிரி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா மிங்கிள் ஆகி நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். பார்த்துட்டு அருவியெல்லாம் பார்த்து ரொம்ப அருவி கொட்டுற இடத்துலலாம் பார்த்துட்டு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் டைகரோட கால் தடம், உடும்பு அதெல்லாம் வந்து எப்படி இந்த ஏரியாவில் வந்திருக்கு, டைகர் வந்திருக்கு அப்படிங்கிறத அந்த கால் தடம்லாம் காமிச்சாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரெக்டம் ஜெனிபோல் விசிட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாவே இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வரப்போ நல்லா பேசிட்டே வந்ததுனால ஃபுல்லாக வர டயர்ட் தெரியல. நல்லா இருந்துச்சு. 2 கைடும் ஆனால் சூப்பராக பேசுனாங்க. அதாவது எல்லா ட்ரைபல் பீப்புள் எங்கே வாழ்கிறாங்க, யானையோட அனுபவம், எப்படி யானையை பிடிக்கிறது எல்லாமே சொன்னாங்க. லெப்பார்டோட கால் தடத்தை காமிச்சாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்து கூப்பிட்டு வந்தாங்க. அந்த அருவி இந்த பாறையெல்லாம் வழுக்கிற மாதிரி இருந்துச்சு. பார்த்து கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கன்ஃபார்ம் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்லும் போது சரி, நாங்கள் வரும்போது அவ்வளோ எங்களுக்கு மூச்சு வாங்கிச்சு. நின்று பொறுமையாக நின்று பேசி கூப்பிட்டு வந்தாங்க. எல்லா விஷயத்தையும், செடிகளை பற்றி இருக்கட்டும், மரங்களை பற்றி எல்லாத்தையும் சொன்னாங்க. அதில் இருக்க மருத்துவ குணங்களும் பற்றி சொன்னாங்க. என்னென்ன ஆயில்மெண்ட்டுக்கு தேவையானது இயற்கையிலேருந்து கிடைக்கிது, எல்லாத்துக்கும் மருத்துவ குணங்களை பற்றி சொன்னாங்க. சூப்பராக பேசினாங்க. நம்ம அந்த இயற்கையை பாதுகாக்கணும். அதுக்கு வந்து இவங்களோட சேர்ந்து நம்ம ஒத்துழைச்சி நம்ம இயற்கையை பாதுகாக்க அடுத்த சந்ததிக்கு வந்து நம்ம எடுத்து செல்லணும். அதனால் கண்டிப்பாக ட்ரெக் தமிழா ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. 2 கைடு கூட பேசினா அவ்வளோ ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அவங்களோட எக்ஸ்போஷர் கிடைக்கும். இப்போ வீட்டிலே அடிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு என்னதுன்னு தெரியாது. இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கிடைச்சா தான் உங்களுக்கு காடை பற்றி, மரங்களை பற்றி, செடிகளை பற்றி எல்லாமே தெரியும். ஸோ கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டியது இந்த ட்ரெக் தமிழ்நாடு.